மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனின் பாடல்கள் என்றாலே அதில் ஒரு துள்ளல், துடிப்பு நிச்சயம் கலந்திருக்கும். நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இடம்பெற்ற எங்கேயும் எப்போதும் பாடல் நிச்சயம் கேட்பவர்களை ஆட்டம் போட வைக்கும். சம்போ சிவசம்போ அந்த பாடலும் அப்படித்தான். மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை தந்ததாலேயே அவருக்கு மெல்லிசை மன்னன் என்ற பட்டம். கவிஞர்களின் பாடல் வரிகளுக்கு தனது இசையால் உயிர் கொடுத்தவர் எம்.எஸ்.வி. சிவாஜி, எம்.ஜி.ஆர்., ஜெய்சங்கர், சிவகுமார், முத்துராமன், ரஜினி, கமல், அஜித் என்று 3 தலைமுறைகளை தாண்டி பணிபுரிந்து பாரபட்சமின்றி தன்னுடைய இசையை அள்ளி அள்ளி வழங்கிய வள்ளல். இசையமைப்பதோடு நிறுத்திவிடாமல் சில பாடல்களை தந்து வித்தியாசமான குரலால் பாடி ரசிகர்கள் மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். பாடல் வரிகளை உண்மையாக்கியவர். தன்னுடைய இசை மட்டுமின்றி இளையராஜா, தேவா, கங்கையமரன், யுவன் சங்கர் ராஜா, ஜி.வி. பிரகாஷ் இவர்களுடைய இசையிலும் பாடல்களை பாடியிருக்கிறார். இசையமைப்பாளராக மட்டுமின்றி குணச்சித்திர நடிகராகவும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார். சுமார் 10 படங்களில் நடித்திருக்கிறார். உச்ச கட்டத்தை தொட்ட சர்வர் சுந்தரம் 1964. ஏவிஎம் ஸ்டுடியோ கவிஞர் வரிகளை தந்துவிட்டார். எம்.எஸ். விஸ்வநாதன் அவளுக்கென்ன அழகிய முகம் என்று 10 நிமிடத்தில் பாடலுக்கு மெட்டமைத்து விட்டார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி 10 நிமிடத்தில் டியூன் ஓகே ஆவதும் உண்டு. பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் என்று டியூன் ஓகே ஆகாமல் இழுத்தடித்த பாடல்களும் உண்டு. எல்லாம் நேரம் தந்த பரிசு.